இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு எல்லாமே புரியும். நம்ம வீட்டோட நிலைமை அதெல்லாம் எனக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இதை வாங்கினீங்க? கடன் கிட்ட வாங்கினீங்களா? கடன் ஒன்றும் வாங்கல மாப்பிள்ள. அப்போ வேற நகை ஏதாவது வச்சிங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்கன்னு. நீங்கள் முதல்ல இதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை நகை வச்சிருந்தாலும் சரி, அதை நீங்கள் மறுபடியும் வாங்குங்க. மாப்பிள்ள, இது நான் உங்களுக்கு அன்பா செய்யறது. இது எங்களோட கடமை தான். தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. ஐயோ, அன்புன்றது இங்க இருந்தா போதும், எதுக்கு இதெல்லாம்? ஆமாமா, இவர் சொல்றது கரெக்ட் தான். இப்ப இருக்கிற கஷ்டத்துல இந்த கடமையெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லம்மா. அவரும் நானும் இதை எதிர்பார்க்கல. ப்ளீஸ், அவர் சொன்ன மாதிரியே நீ இதை திரும்ப கொடுத்துரு ப்ளீஸ். இதுவே உங்க அப்பா இருந்து சொல்லியிருந்தாருன்னா நீங்க வேண்டான்னு சொல்லிருப்பீங்களா? ஐயோ மா, பின்ன என்ன? நீங்களே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்லி என் மனசை காயப்படுத்துறீங்க. சாரிம்மா, ஆனா ஏன் இப்படி பேசுற? துளசி, இது நான் செய்ய வேண்டிய முறை. இத நீங்க ஏத்துக்கலனா அப்புறம் அது எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும் தெரியுமா? இப்பதான் உங்க அப்பா என் கூட இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா, என்னம்மா நீ? பின்ன என்ன அஞ்சலி, எனக்கு உங்க அப்பா இல்லங்கிற வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற நீங்க எல்லாரும் அதே பார்வையோட என்ன பரிதாபமா பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என் இடத்துல இருக்கிற எல்லாருமே இந்த உணர்வை கடந்துதான் வந்திருப்பாங்க. பரிதாபம் அது என்னைக்குமே ஆறுதலா ஆகாது அஞ்சலி. இந்த சமூகத்துல எல்லார் மாதிரியும் தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் பார்க்கணும். சரி கொடு. இந்த மாப்பிளைக்கு போட்டு விடு. இதுக்கப்புறம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, சரியா? துளசி, போட்டு விடு. இந்தாங்க. போடுங்க, வைக்கப்படாதீங்க. அப்பா, ம், உங்களுக்கு செயின் சூப்பர். அப்படியா? இத மாப்பிள்ளை செயினா? என்ன கலாய்க்கிறியா? இருக்கட்டும்.